எங்கே போகிறோன்னா ஈசிஆர் போகலான்னு இருக்கோம். டோ பண்ணிட்டா ப்ரோ. 2000 ரூபா போட்டுற போகிறீங்க. எப்படா இருக்க? எங்கே இந்த லைட்டில் வந்து ரெட் கலர் பயங்கரமாக தெரியுது. இதோட ஃபேஸ் பாருங்களேன். ஹைப்பர் மோட்டோ 950ங்க இது. போ ஏய் என்னடா பண்ணுற? எங்கே போகிற? நீ எப்போ வந்த? இங்கே 1 2 3 பேர் மறந்துட்டேன் ப்ரோ. உள்ளே போவோமா? இந்த வியூ பாருங்களேன், பயங்கரமா இருக்குல்ல. இப்போ பாடுறா வீல் ஸ்பின்ன. டே வரமாட்டேங்கிறா டயரு மாட்டி. அட கடவுளே போயிடு. சங்கிலி கருப்பே. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். காலை வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈசிஆர் போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 4:45. அடிக்கிறது கூட இவ்வளோ சீக்கிரம் எழுச்சிக்க மாட்டேன். நாங்கள் வந்து ரைடு போகிறதுக்கு எழுச்சிக்கிறோம். நாங்கள் யார் போகிறோன்னா, நான் ரமணன் அப்புறம் பாலாஜி போகிறோம். ஸோ என்னென்ன பைக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 250 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பீடு 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜியோட டியூக் 200. அம்மாடி. ஸோ சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளை போட்டுக்கோங்க. உங்கள் அன்பாதிர எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். சில குட்டி ஃப்ரண்ட்டில் டிஸ்பேட் போச்சுன்னு நினைக்கிறேங்க. உண்மையிலே ஒரு மாதிரி கிச் சத்தம் வருது. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா போய் மாற்றிடணும் உடனே, இல்லைனா ரேட்டு போயிடும். பெட்ரோல் விலை செம்ம கம்மியாக இருக்குது, லோலே இருக்குது. மாதம் கடிச்சு கடுப்பாக இருக்குங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரைடுக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா ஈசிஆர் போகலான்னு இருக்கோம். அன்றைக்கி நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா, முதலியார் குப்பம். அன்றைக்கி நாங்கள் வந்து விட்டுட்டோம் சூப்பர் பைக்லாம் பார்க்க. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் பைக்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் அங்கே குளிச்சுட்டு அந்த ஆத்தூர் டேமில் போய் குளிச்சு. ஆத்தூர் அது டேம் பேர் மறந்துட்டேங்க. சில நேரங்கள் கழித்து டோ பண்ணிட்டா ப்ரோ. ஏச்சி வண்டி எடுத்துகிட்டு வா போகலாம். வண்டிடுறா. இந்த ஊரே உண்மையா இல்லை. உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு. உட்காரு போ. முன்னால நானும் வர்ற, பின்னால நீயும் வர்ற, எல்லாமே கூட்டி வர்ற, எனக்கு என்ன துடிக்குது. இவ்வளோ காலையில் வந்து நான் எங்கேயுமே போனதில்லை. இவ்வளோ காலையில் ஏஞ்சி நான் ரைடு நிறைய தடவை இந்த மாதிரி டைமில் ஏஞ்சி போயிருக்கேன். பட் படிக்கணும்னா கூட இவ்வளோ காலையில் ஏஞ்சிக்க மாட்டேன். 6 மணிக்கு மேலே ஏஞ்சி படிப்பேன். படிக்காத தற்குறிப்பில்லை. தார் ரோடு ஃபுல்லாக போட்டிருக்கான். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம்டா. பிரிட்ஜில் யாரும் வரமாட்டாங்க, நம்ம வந்து ஃபோட்டோ ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாலாஜி வந்து இங்கே நிப்பாட்டோம். ரமன் பார்த்தீங்கன்னா சர்ன்னு பறந்துட்டான், நிற்காமல் போயிட்டான். நாங்கள் வரதை பார்க்காம. இருங்க, என் வண்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ரோடு நாங்கள் தான் ரூல் நிற்போம். ரோட்ல யாரும் இல்ல, ரோடு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அல்லன்னா இன்னும் வர அடடா சை இதே பார்த்து வருவா. இல்லை என்னப்பா என்ன அடைச்சாரு? ஹாய்ஸ்டார் கார்காரரே கொஞ்சம் வழி விடுங்க. சில நேரங்கள் கழித்து 225 போட்டுருங்கண்ணா. பரவாயில்லண்ணா. 2000 ரூபா போட்டுற போறீங்க. விட்டுருங்க பிடிச்சிங்க. தேங்க்ஸ் அண்ணா. ஜிபே பண்ணலாமா? என்னடா எப்படா இருக்க? எங்கே போகிறேன்? வரைக்கும் போவோம். அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அவ்வளோதான். நாங்களும் அங்கே தான் போகிறோம். சும்மா அப்படியே வரலான்ட்டு வச்சிருப்பேன். கண்டிப்பா அதான் பேக்கில் எடுத்துன்னு வந்துட்டு ரெடியா. சரி, நீ பேக் பண்ணி ட்ரிப்பு எங்கே போனேன்? ஏற்காடு போனேன். போக முடியல. 4 பேர் இழுத்து நான் கொல்லியன்ஸ் போட்டு வெளியே போயிட்டு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் கூட வேற யாரோ வராங்கன்னு நினைச்சேன், உன்னை பார்க்கவே இல்லை பின்னாடி. கவனிக்கலடா, அவன் சொல்லலை. அவன் இங்கே வந்தா டே வசந்த் வந்திருக்கான் எங்கடான்னு கேட்டதான் அப்புறம் காமிச்சாங்க. சரி நீ வரியா? ஃப்ரெண்டில் போகிறேன். சரி வா. அவன் வரானா? ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நானும் வேறு யாரும் நினச்சேன். ஸோ நான் கூட கிராஸ் பண்ணும்போது வேறு யாரும் நினச்சேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானா. அவங்க நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. டுக்காட்டியை பார்த்துட்டு போவோம். ரமன் கரெக்டாக டுக்காட்டி அவனுக்கு தெரியும் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு. டுக்காட்டிக்கிட்ட நிற்பேன்னு கரெக்டாக அவனுக்கு தெரியும். நீங்கள் லைட்லாம் போட்டிருக்கு, பார்த்துட்டு போவோம். நான் பார்த்துட்டு வரேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். அண்ணா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்யூ.
உள்ளலாம் இல்லை இங்கேருந்தே. ஓகேண்ணா பரவாயில்லண்ணா. இது வந்து டுகாட்டி ஸ்ட்ரீட் பேனிகல் V4 பயங்கரமாக இருக்குது. இது வந்து V4S. வா 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 இதுவும் ஸ்ட்ரீட்டு ஃபைட்டர் தாங்க. பயங்கரமாக இருக்குது. டிஸ்பிளே தெரியல. ஆனால் காலையில் நான் அன்றைக்கி வந்தேன்னா லைட்லாம் போடல. இந்த லைட்டில் வந்து ரெட்டு கலர் பயங்கரமாக தெரியுது. இதோட ஃபேஸ் பாருங்களேன். எப்பாடி அப்பா. ஸோ அதுவும் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். வந்துட்டேன். ஹைப்பர் மோட்டோ 950ங்க இது. பா ஹைட்டே வேற லெவலுக்கு. என்னுடைய செஸ்ட் அளவு ஹைட் இருக்குது. ஆனால் தேங்க்ஸ்ண்ணா. சரிதா ரைடர்ஸ் எல்லாம் கும்பலாக போகிறானுக்குமா எல்லாம் ஈஸியாக இருக்குதா, வேற எங்கேயும் போகிறதில்ல. இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. இந்த ஏஜ்லேயும் இப்போ சைக்கிள் ஓட்டுறாங்க இந்த அங்கிள். அங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேயும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்கப்பா. பசங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்ட்டு அங்கே போய் பிடிச்சிருவாங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 5:33ங்க. ஸோ வெளியே போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். நான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன பண்ணுறான் ரே, என்னடா பண்ணுற? வாட் இஸ் திஸ்? நாங்களும் நிற்போம்ல. எங்க போற? நீ எப்போ வந்த? இங்க எங்கேயும் போகலாம். இங்கே தான் சுற்றினு இருக்கேன். சும்மா ரவுண்ட் வச்சுனே இருக்கோம். பார்த்தோம் எதுவும் வரல. சூப்பர் பைக்ஸ் தான், எங்களோட சூப்பர் பைக்ஸ் தான். நான் பார்த்தேன் அங்கே இந்த சஞ்சய் தான் இருக்கும் போல. அப்படியே ஸ்லோ பண்ணிட்டே வந்தேன் நான். வரேன், மீட் பண்ணுவோம் அப்புறமா. பாய் 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 ப்ரோ பாய். ஸோ கைஸ் இது வந்து என் ஃப்ரெண்டோட சிவிக். பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பான். எக்ஸாஸ்ட்லாம் போட்டு யோ 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 நல்லா இருக்குங்க இவன் வண்டி. உண்மையிலே நான் ஓட்டியிருக்கேன் அவன் கார். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவன். சீரியஸ்லி இவனை மீட் பண்ண சொல்லி பார்க்கல. பாய் சஞ்சய் பாய். என்னப்பா நிறைய பேரை பார்க்குறோம்ப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே. 1 2 3 ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி போகிறது. ஸோ கைஸ் பைக் எடுத்துகிட்டு பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி நானும் பார்க்குறோம். நல்லா இருக்கும் உண்மையிலே. இதில் பைக் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அவனுக்கு பின்னாடி வரானுங்க. நம்ம பீச்சுக்கு கிட்டே போவோம். சன்ரைஸ் ஆகும்போது அதாவது சன்ரைஸ் பார்த்துட்டு போவோம். வா 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 நல்லா இருக்குங்க உண்மையிலே. டாடாடாடாடாடா. பீச்சுக்கிட்டே வந்துட்டோம்பா. உள்ளே போவோமா? உள்ளே போவோமா? நான் மாட்டிக்கோ நினைக்கிறேன். சும்மா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். ஒரு ஃபோட்டோ. வரும்போது மாட்டிக்கும் போலியே. இந்த வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. வண்டி பாருங்களேன், ஸ்டாண்டே இல்லாமல் இந்த மண்ணுக்குள்ளே நிற்கிது. எப்பா ஸ்டாண்டே இல்லாமல் நிற்குது. ஸ்டாண்டே இல்லாமல் நிற்குது பாடுறா. சூப்பராக வேலை ராக்கெட் வர பறந்துருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆனால் டே இது எப்படிடா நவுத்தும்? நான் இப்போ நகர மாட்டேங்குதுடா. இப்போ பாடுறா வீல் ஸ்பின்ன. டே வர மாட்டேங்குதுடா. டயரு மாட்டி. இப்போ கொஞ்சம் தான் போச்சு, ரொம்ப பண்ணாத. அட கடவுளே போயிடு. தம்பி செத்து பொழைக்கிறது உனக்கு புதுசு இல்லை, எனக்கு புதுசு இல்லை. ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. உள்ளே போகும்போது போயிடுச்சு. ஆனால் வெளியில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படியோ வந்துட்டேன் கிட்டத்தட்ட. ஐயோ போயிடு 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 செல்லக்குட்டி. போயிடு 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 குருட்டே போயிடு போயிடு. அம்மா அடி அம்மா. ஒரு வழியாக வந்துருச்சு. மாட்டிக்கிச்சு. திருப்பி நீ திருப்பு.
என்னடா ஏ பின்னாடி வராதுடா வண்டி. வாயா பேசுன வாய். என் வண்டி பார்த்தியா ஜம்முன்னு போச்சு. ஏ உட்காராதடா, இறங்கி தள்ளுறா. இறங்கி ஆக்சிடென்ட் கொடு. இறங்கி இப்போ ஸ்டேரிங்கை மாற்றி கொடு. சங்கிலி கருப்பே வாடா. போல மாட்டிக்கிச்சு. ஒரு வழி நாங்கள் வந்துட்டோங்க வெளில. பயங்கரமாக இருக்குது இந்த லொக்கேஷன். ஒரு படத்தில் சொல்லுவேனே, லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும். ஒரு நாள் அவனை இன்னைக்கு பறக்குது வண்டி. எப்பா எப்பா. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:29 நல்லா விடிஞ்சிருச்சு. பசங்க வந்து இல்லை குளிச்சே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முத்துக்காடு வரைக்கும் போதும்டா, அங்கேயே பீச் போய் போயிடலாம். இல்லை குளிச்சு போயிடுவேன்டா. அவனும் பேக்கில் துணி ராத்துறான்டா. பாலாஜி அழுதுட்டே இருக்கான். ஏய் வீட்டுக்கு போகலாம்டா வேணாம்டா அப்படின்ட்டு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் வரான்னு பாரு, மகாபலிபுரம் வரேன் ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட சும்மா ஒரு ஸ்மால் ரைடு பார்த்துட்டு அப்படியே போயிடுவோங்க. கைஸ் நாங்கள் வந்து ஸ்பாட் போட்டு டீ குடிக்க வந்திருக்கோம். கைஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ ஹாய், எப்படி இருக்கீங்க? டேமுக்கு போகிறோம் குளிக்க, அப்படியே வரீங்களா? சரி ஓகே ஃபைன். ஸோ இவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க. போமா ப்ரோ. ஸோ நேற்று கேட்டிருந்தார் இவர். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோ நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் மாட்டேன். அட கர்மமே, 2 வழி வலிச்சதுக்கே 0 ஆயிடுது. சை. ஸோ அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க, சொல்லிட்டு வந்தால அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபரு. எங்கேயா ரைடு போறீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நேற்று நான் காலையில் அனுப்பிச்சேன் ப்ரோ, இந்த மாதிரி நான் ஈஸியாக போகிறேன் வருதுன்னா வாங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்காக வந்துருக்காருங்க. ஸோ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி சும்மா போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாண்டுருக்கோம். சாரிங்க ராப்பு சாரிங்க, நான் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில கனால இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி ஆகணும், அதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் ஆசைப்படுறேன். லவ் யூ வாங்க, லவ் யூ ஸோ மச். எல்லா சின்ன குட்டி என்னோட சின்ன சின்ன குட்டிங்களுக்கு பிளாஸ் குட்டிங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டுங்க. 18 வயசு ஆனாலும் நீங்களும் ரைடு போவீங்க ஜாலியாக நம்ம எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் எல்லாரையும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவேன். பயங்கரமாக இருக்கு இந்த ரோடு. அடிப்பொலி அடிப்பொலி. எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக மரமாக இருக்குமா, ஒரு மாதிரி இந்த ரோட்டில் ஓட்டுறதே ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். ஸோ இதில் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். ஸோ அது லொக்கேஷன் வந்து பின்வெளியா அப்படி போயிட்டு அப்படி வர மாதிரி இருக்கும். இதான் இதுதான் குளிக்க போகிறோம். ஸோ உள்ளே போய் நாங்கள் குளிச்சுட்டு சார போகிறோம். ஸோ நிறைய காய்ஸ் இருக்காங்க. ZX6R நினைக்கிறாரு. ஒரு நாள் இதே ரோட்டில் நானும் சூப்பர் பைக் வாங்கின்னு வருவேன், பறக்க விடுவேன். அதை நீங்களும் பார்ப்பீங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் வருவீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம். நம்பிக்கை விடக்கூடாது. இங்கடா பாலாஜி முன்னாடி போயிட்டான். அவனுக்கு இந்த லொக்கேஷன் தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ரொம்ப இந்த லொக்கேஷன் தாங்க காலியாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? தரமணியா? ஓ தரமணினா எங்கே? அங்கேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தீங்களா? அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு கேட்குறேன். உங்கள் பேர் ப்ரோ? இர்ஃபான். எல்லாம் மீன் போகும் படுறாங்க தெரியுதா? மீன் தண்ணினா மீன் இருக்கதான்டா. இண்டிகேட்டர் நல்லா இருக்குடா இது. ஆனால் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஓ நீங்கள் போட்டதா? நான் கூட ஸ்டாக்ல குத்துறாங்க நினச்சேன்டா. வாங்க ப்ரோ அங்கே போயிடலாம். எங்கடா குளிப்ப? டேய் குளிக்கிற இடம் தான்டா அது.
முன்னாடியில் அப்படின்னா ஃபுல்லாகி அது ஃப்ளோ ஷாம்புலாம் தேவையே. சோப்புலாம் வேண்டாம், அப்படியே உடம்புல நினச்சிப்படும். ஸோ இது சொல்லியிருக்க முன்னாடி உங்களுக்கு இதில் வந்து தண்ணி ரொம்ப அப்படியே ஃபுல்லாகி அங்கே அவ்வளோ தூரம் போகும். பட் இப்போ வந்து வெயில் காலனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. தண்ணி நல்லா இருக்கா? ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் ரமணன் பாலாஜி மட்டும் தான் குளித்தோம். ப்ரோ வந்து குளிக்கலை, பேர் மறந்துட்டேன் ப்ரோ. ஹரிஸ், ஹரிஸ் ப்ரோ. ஸோ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காருங்க. போகலாமா ப்ரோ? ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. பயங்கரமாக குளித்தோம். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கே வந்துட்டார் ப்ரோ நம்மளுக்கு. உண்மையிலேயே ஜில்லுன்னு குளிச்சுட்டு இந்த வெயிலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து முதலியார் குப்பம் போகலாம் தான் பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் வந்து எந்த வண்டியும் இருக்காது. மணி பார்த்தீங்கன்னா 9 மணி கிட்ட ஆக போகுது. 8:28 இப்போது. சில நேரங்கள் கழித்து நம்ம வந்து பாலாஜி டியூக் 200 ஓட்டுவோம். எப்படி இருக்குன்னு ஒரு மணி லட்சம் வண்டி ஓட்டி. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலாஜி டியூக் ஓட்டலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. சவுண்ட் எப்படி ஓஜியாக இருக்கா? இந்த சவுண்டு மாதிரிலாம் எந்த சவுண்டுமே வராது. என்னோட டியூக் சவுண்ட் நல்லா தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு வரவே வராதுங்க. இது இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்டில் பார் லைட்டாக உடஞ்சிருக்கும், அது நான் தான் உடஞ்சேன், வேறு யாரும் உடைக்கல. ஒரு வாட்டி வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அது நான் தான் உடச்சேன். இன்னும் மாத்தாமலே ஓடிட்டுருக்கான். வா ஐயோ பூசா பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர் பைக்லாம் வாங்கிட்டு பறக்க விடணும். என் வண்டியோட அழகே அழகு தாங்க. யாராவது ஓட்டும் போது என் வண்டியோட அழகை பார்க்கும்போது ஒரு மாதிரி அதுவே ஒரு மாதிரி ரசிச்சுட்டே வருவேன். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டருமா ஓட்டியிருக்கான் இது வரைக்கும் காமிக்கிறேன். 96,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அது கேமராவில். 96,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். 1 லட்சம் கிட்ட தொட போகிறாங்க. வண்டி ஓஜி. இது இந்த மாதிரி டியூக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல டியூக்குங்க. உங்கள் டியூக் இருந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்கும். இந்த டியூக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேபி டியூக் இது. நிறைய பேருக்கு இந்த டியூக் வந்து கனவு மாதிரி. ஸோ நான் வண்டி வாங்க முன்னாடி இந்த டியூக்கும் ஆர்சி தான் பார்த்துட்டே இருந்தேன். ஆர்சி BS3, இதுவும் BS4 நினைக்கிறது. இதில் BS3 இருக்குது. இதில் வந்து லைட் வராது, லைட் சுவிட்ச் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இதுவும் BS4 தான். BS3லே இது இருக்கும், அதுவும் நல்லா இருக்குங்க. நல்லா வண்டிங்க இதெல்லாம், ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டிலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் பிளேஸ் தான் சொன்னேன் தெரியுமா, அதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஹெலிகாப்டர் பேடு. ஸோ அதை நான் வந்து காமிச்சிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. கிட்ட இதுக்குள்ளே வந்தீங்கன்னா வீலிங் ஸ்டாப்பிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க நிறைய பேர். இங்கே தான் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதான் ஹெலிபேட், அங்கே தான் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஏய் அந்த இடம் தான். இங்கே வந்திருக்கியா? இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஸோ இந்த இடம் தாங்க ஈசிஆரில் கற்றுக்கிற ஒரு இடம். பயங்கரமாக இந்த இவங்கெல்லாம் கற்றுக்குறாங்க. பட் நம்ம வண்டியில் அடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும். பார்த்தீங்களா ப்ரோ வந்து ஸ்டாப்பிலாம் அடித்து கற்றுட்ருக்காரு. இங்கே பாரு, இது ஒரு ஹெலிபேடு. இது ஒன்று அது ஒன்று. இல்லை நம்ம வண்டிலாம் உடஞ்சா எல்லாம் போயிடும். நம்ம வந்து இதுக்காகவே ஒரு அப்பாச்சி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அவங்கள பொறுமையாக போடா இந்த இடம் காமிக்கிறதுக்காக தான். இந்த இடம்லாம் அவங்க பார்க்கல, அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நான் ஒரு வாட்டி வரும்போது எதிர்ச்சியாக ரோட்டில் வரும்போது என்னடா இங்கே ஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்து நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எக்ஸாஸ்ட் பார்ப்போம், அவங்க பயங்கரமாக இருக்கும். டப் 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 டப்னு பயங்கரமாக இடியுங்க இந்த சவுண்டு. ரொம்ப பிடிக்கும் இந்த சவுண்டு. ஆனால் இங்கே இப்போ வர வண்டிலாம் இல்லைங்க, இதை எடுத்துட்டாங்க. அதுதான் ஒரு மைனஸ், நெகட்டிவான பாயிண்ட். அது பத்திரமா போங்க. வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. புரியல ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, பார்த்து போங்கண்ணா. பாய் ப்ரோ. ஸோ அவள் தாங்க, அவர் கிளம்பிட்டாருங்க. ஸோ அவர் வந்து டைட்டில் பார்க் கிட்ட இருக்காரா. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அவள் தாங்க, இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கிறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் லைக் எல்லாம் அதில் தொட்டுக்கோங்க. உங்கள் அன்பு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். ஸோ அடுத்த vlogல சந்திப்போம்.